அடுத்த ஹியரிங்ல சிஐ கிட்ட எதனால இத்தனை கேஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னு தேஜா கேட்கிறப்போ 2 பேரும் ரூம்குள்ள 16 நிமிஷம் இருந்திருக்காங்க. கண்டிப்பா தப்பு நடந்திருக்கும். அந்த பொண்ணு மைனர்ங்கிறதால போக்சோ கேஸ் போட்டேன்னு சொல்றாரு. ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எப்படி அசம்ஷனுக்கு வருவீங்கன்னு தேஜா கேட்கிறாரு. அடுத்து ஜாப்லி அம்மா கிட்ட ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு ஜாப்லி கிட்ட கேட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவங்களும் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சது 2 பேருக்கு மட்டும்தான். ஒன்னு ஜாப்லி, இன்னொன்னு சந்துரு. ஜாப்லி கிட்ட யாரும் கேட்கல. அட்லீஸ்ட் குற்றவாளி கூண்டில் இருக்க சந்துருவை கேட்கலாமேன்னு ஜட்ஜ் முன்னாடி 2 லாயர்ஸ் மட்டும் வச்சு வாக்கு மூலம் வாங்குறாங்க. அடுத்து ஜாப்லி மென்டலி டிஸ்டர்பா இருக்கான சர்டிபிகேட் கொடுத்தா கவர்மெண்ட் டாக்டரை விசாரிக்கிறாங்க. ஜாப்லி போட்டோ காமிச்சு அவரோட அட்டெண்டன்ட் கேட்டப்போ இந்த பொண்ணு தெரியலன்னு சொன்னதா தேஜா வீடியோ ப்ரூஃப் காட்டுறாரு. ஆனா வேறு பொண்ணோட போட்டோவா இருக்கலாம்னு ப்ராசிக்யூட்டர் சொல்ல அட்டெண்டரை கோர்ட்ல ஆஜராக சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. அட்டெண்டரும் நீங்க வேற போட்டோ தான் காமிச்சிங்கன்னு பொய் வாக்குமூலம் கொடுத்துறாரு. அப்ப 2 போட்டோவை காமிச்சு இதுல யார் ஜாப்லியோட அம்மான்னு அட்டெண்டரை கேட்டதும் அவரும் ஒரு போட்டோவை சூஸ் பண்றாரு. அந்த போட்டோல இருக்கிறது சந்துருவோட அம்மா. அவங்க எதுக்கு ஜாப்லியை ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வராங்கன்னு தேஜா கேட்டதும் இல்ல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மான்னு இன்னொரு போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலி அது தேஜாவோட அம்மா போட்டோ. ஸோ ஜாப்லிக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல, அவன் மென்டலி டிஸ்டர்பாகவும் இல்லைன்னு தேஜா ப்ரூஃப் பண்ணுறாரு. ஜாப்லியை கோர்ட்டில் கண்டிப்பாக ஆஜராக சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. இப்போ ப்ராசிக்யூட்டரும் ஜாப்லி மாமா கிட்ட இப்போ நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, ஜாப்லி கோர்ட்டுக்கு வந்து அந்த பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லணும், இல்லைன்னா நம்ம கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போய் ஜாப்லி கிட்ட கோர்ட்டுக்கு வந்து அவன் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி உன் குடும்ப மானத்தை காப்பாற்றுன்னு மிரட்டிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த ஹியரிங்கில் ஜாப்லி மிஸ்ஸிங்னு சொல்லி ப்ராசிக்யூட்டர் எஃப்ஐஆரை காட்டுறாரு. ஆக்சுவலி கோர்ட்டுக்கு கிளம்புனவங்கள ஜட்ஜி இன்னைக்கு லீவு போக தேவையில்லைன்னு ஜாப்லியோட மாமா தடுத்திருப்பாரு. ஜட்ஜ் வாய்தா கொடுக்க போற டைம்ல ஜாப்லியும் அவ அம்மாவும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜாப்லி மாமா மேல சந்தேகப்பட்டு அவ தாத்தா கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி உண்மையை தெரிஞ்சிருப்பாரு. இப்போ ஜாப்லிய ஜட்ஜ் விசாரிக்கிறாரு. ஆக்சுவலி அன்னைக்கு கீழே கல்யாணம் நடந்துட்டு இருந்த டைம்ல ஐயர் சொல்றத மேல ரூம்ல இவங்க 2 பேரும் ட்ரையல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த உண்மையாவே ஜாப்லி அம்மா போன ஹியரிங்க்கு அப்புறம் தான் பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாங்க. அதனால தான் சந்துருவை காப்பாத்த கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. இதே தான் அன்னைக்கு சந்துருவும் ஜட்ஜி கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ சந்துரு எந்த தப்பும் பண்ணலன்னு தேஜா ப்ரூவ் பண்றாரு. அதே மாதிரி ஜாப்லி மாமா சிஐ, டாக்டர், லாயர்னு எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து இந்த கேஸை போட்டிருக்காருன்னு ப்ரூஃப் பண்றாரு. ஒரு 19 வயசு பையனோட 16 வருஷ வாழ்க்கைக்கு 2 லட்சத்தை விலை பேசியிருக்காரு. ஃபைனலா ஜாப்லி மாமா மேல கரப்ஷன் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி சந்துருவ நிரபராதின்னு தீர்ப்பும் சொல்லிடுறாங்க. இந்த கேஸுக்கு தேஜா 1 பைசா கூட வாங்கல. வெளில வந்ததும் தேஜாவை கட்டி பிடிச்சு சந்துரு கதறான். இந்த பக்கம் உன் மரியாதைய ஏன் மரியாதையா பார்த்தா என்னையே எதிர்க்கிறியான ஜாப்லி மாமா மிரட்ட பொண்ணுங்களை பேசுறப்போ நாவடிக்கு பேசுன்னு அரைஞ்சிடறாங்க. இப்ப சந்துருவும் பொறுப்பா ஸ்டடீஸை கண்டினியூ மோகன்ராவ் கிட்ட ஜட்மெண்ட் காப்பி கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் தேஜா கேஸ் வின் பண்ணிட்டான்னு சொல்ல அட்வொகேட் தேஜா வின் பண்ணிட்டாரு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு பாராட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பஸ் ஸ்டாப்ல ஜாப்லியும் சந்துருவும் மீட் பண்றாங்க. இன்னைக்கு என்னோட 18th பர்த்டேன்னு சொன்னதும் இனி இவங்க லவ்வுக்கு எந்த தடங்களும் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சு அலறதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு.